நாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. இது என்ன திருக்குறள் என்ன? ஆமா, திருக்குறள். திருக்குறள் எழுதினது யாரு? திருக்குறள் நடந்து எங்க அண்ணன் ஆனந்தராஜ். துப்பாக்கி துப்பாய தூமலை அடமலை ஏன் துப்பாக்கி. செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் இச்செல்வம் விழிச்செல்வம் வழி செல்வம். ராமர் கோயில் நிறுவப்பட்ட தினமே சுதந்திர தினம் அப்படின்னு மோகன் பகவத் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு என்ன உங்க பார்வை? இந்த ராகுல் காந்தியுடைய வார்த்தை 100க்கு 100 பொருந்தி போகிற குற்றச்செயல் இந்த அவருடைய வார்த்தை இல்ல. நான் மோகன் பகவத் சொன்ன கருத்துக்கு உங்க எதிர்வினையை கேட்டேன் திரு புரட்சி கவிதாசன். அவ தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ மேட்டர் மட்டும் பேசு. குழந்தையாகவே இந்திய தாய் பிரசவித்தார் அப்படின்னு பேசுறாங்க. இல்ல, நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே திரு புரட்சி. பாத்தியா? பார்த்தேன், இதையும் பார்த்தேன். அதுக்கு முன்னால நீ உளறன பாரு, அதையும் பாரு. ஓ மேட்டர் மட்டும் பேசு. அப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இப்படி இப்ப நீயா ஸ்டாம்பு வாங்கி ஓ முத்திரையை குத்துற. அதாவது சார், மக்களுக்கு புரிந்தபடியில ஈவே ராமசாமி நாயக்கன்னு சொன்னா, சி என் அண்ணாதுரை முதலியார்னு சொன்னா, ராஜகோபால ரெட்டியார் எம்ஜிஆர் சொன்னா புரியுது. ஐயோ படுத்துறானே. மோகன் பகவத்தை சொன்ன கருத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? அதுக்கு ஏதாவது குரல் வச்சிருக்கீங்களா புரட்சி கவிதாசன் கேக்குறேன். அத பத்தி பேச நான் டயர்டா கிடக்குறேன். மறுபடியும் எந்திரிச்ச ஓடியா பேசாம. 100 விழுக்காடு அந்த கருத்தோடு நான் உடன்பட்டு போகிறேங்க. சரி, இப்ப இவ்வளவு நேரம் நீங்க என்ன பேசுறீங்க? நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. யாரு? நான் ஓவரா? உண்மையிலே ஓவரா? ஆரம்பிக்கலாங்களா? நல்ல சத்தமா கேட்க வேண்டியதானே? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உலகம் எல்லாம் இந்துஸ்தான் தான் இந்தியாவை அடைக்குது. அப்பயே இதை இந்துஸ்தானமா அறிவிச்சிருக்கணும். அப்போ ஒரு ஓரவஞ்சனையா செயல்பட்டு இதை அறிவிக்காம தடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க. இது அரசமைப்புல இருக்கா? இப்படி இருக்கா? டேய் உன்னதாண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு, உன்னதாண்டா. டேய் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வேற சார். என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெறக்கூடிய கருத்துக்கு நேர்முரணான ஒரு கருத்தை இப்படி பொதுவெளியில பேசுறீங்க. ஆஸ்பிரேஷன் வேற சொல்றீங்க. இது ரெண்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இந்துக்கள் மதச்சார்பற்றவர்கள். அதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இந்துத்துவக்காரங்க தான் பிரிச்சு வைக்கிறீங்க. அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? சாவர்கர் பாடுபட்டார்னு ஒரு கதை விட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. எந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டாரு? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? உலகத்துல ஒரே ஒரு மனுஷன் தன்னுடைய சுயசரிதையை புனை பெயரில் எழுதி, அந்த சாவர்கர் யார் தெரியுமா, ஆன புனைன்னு எழுதின ஒரே ஆளு இந்த சாவர்கர். அவர் தான் சொல்றாரு வீர சாவர்கர்னு. ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இந்த நாட்டோட இப்ப இந்திய அரசுக்கு தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. அதாவது இந்த நாட்டோட இப்ப இந்திய அரசுக்கு தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சோம்? இந்திய சுதந்திரத்தின் மீது அவர் எழுப்பக்கூடிய அந்த கேள்வியும் அந்த கருத்தும் 92ல ராமர் கோயில் இடிச்சது இவங்க ரெண்டு பேரும் தானே. ராமர் கோயில் இடிக்கும் போது எந்த கவர்மெண்ட் இருந்தது? இவங்க ரெண்டு பேரும். சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டு வர்ற ஆளு இப்படி ஃப்ராட் பண்ணுவாருன்னு யாரும் சார் தெரியும்? காரணம் அவங்க கடமையை செய்திருக்காங்க. காரணத்துக்கு நான் கல்யாண் சிங் சார், அவங்க கடமை இவனை கொன்னிடலாமா? கடமையை செஞ்சது யாரு? அத்வானியும் அந்த அவங்க போன இல்ல சார். கோயிலை இடிச்சது யாரு? ரெண்டு காதுக்கும் நடுவுல பிரெயின் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? அடிச்சா காது ஜாம் ஆயிடும், பிரெயின் டோட்டலா ட்ரெயின் ஆயிடும். அது கடமை. கோயில் அடிச்சது யாரு? அது கடமை. என் பயிர் இருந்து சொல்றேன்டா, உங்களுக்கெல்லாம் நல்லதாவே வராது. நீங்க நாசமா போயிடுவீங்க.
காந்தி எப்படி தற்கொலை பண்ணாரோ கோயில் தற்கொலை பண்ணிருச்சு. ஒரு பண்பாடு இல்ல ஒரே நிமிஷம் பண்பாடு கிடையாது. பண்பாடு கிடையாது. சரி சரி இருக்கட்டும். ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் பேச ஒரே ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்துங்க. கடமையை செஞ்சாங்கன்றீங்களா? யாரு கடமையை செஞ்சா? எது கடமை? நரசிம்மராவ் கடமை செஞ்சாருன்னு சொல்றேன். அப்புறம் அவரை குற்றம் சாட்டுனீங்க? ஏன்னா அவங்கள உடனே இருந்தாங்கன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி கடமையை செஞ்சிருப்பாங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல போனாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? ஒரே ஒரு விஷயங்க, பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சரியா தவறா? சரியா தவறா? அது தவறுன்னு பேசுறாங்க. இடிச்சவங்க இடிக்கும் போது ஆட்சியில இருந்தவங்களே தவறுன்னு பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க, சரியா தவறா? அது சரி. தப்பு பண்ணிட்டியே, தப்பு பண்ணிட்டியே. எந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தை சொல்லிட்ட. இடிச்சது சரியா? சரி. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சரி. சரி. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? பொதுவெளியில இப்படி நீங்க சொல்றீங்க? சரிதான். என்ன சார் பாபர் அதுல இருந்தது ராமர் கோயில் தானே சார்? ராமர் கோயில் அங்க இருந்தது. அது இல்லன்னு இவங்க எப்படி சொல்றாங்க சார்? தொல்லியல் ஆய்வு இல்லன்ட்டாங்க. இல்லன்ட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. கேளுங்க. விடாதீங்க. இல்லன்னா சார் சொன்னாங்க. ஜட்ஜ்மென்ட் எடுங்க. ஒரு இஸ்லாம் சார் அது ஜட்ஜ்மென்ட் எடுங்க. ஜட்ஜ்மென்ட் அது ஜட்ஜ்மென்ட் காட்டுங்க. ஜட்ஜ்மென்ட்ல ஆய்வுகள் பேஜ் நம்பர் பாரா நம்பர் சொல்லுங்க. அப்படியே கொடுத்தாங்க. அகழாய்வுல இல்லன்னா சார் இல்லன்னு சொன்னாங்கல்ல. ராஜ்யசபா மெம்பர் இருக்காங்க சார். ஜட்ஜ்மென்ட்ல இருக்கா? ஜட்ஜ்மென்ட்ல இதெல்லாம் சொல்லிருக்காங்க. ஆனா தீர்ப்புல நாங்க அது முடிவு பண்ணலன்னு சொல்றாங்க. அப்படி அந்த நீங்க சொன்னது இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? கூட்டெழுத்து சுருக்கெழுத்து என்னடா படிச்ச? படி. எஸ்எஸ் காரர் கூட வாக்குமூலம் கொடுத்தாரு கோயிலுக்குள்ள சிலையை தூக்கி போட்டோம்னு. ஐயா உனக்கு நம்பறியா? பொறுத்து நில்றா. சும்மா நில்றா. ஓவரால அது முடிவு பண்ணிருக்காங்க. போடலையே. மதத்தின் வழியாக தான் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும்ங்கிறது உணரப்பட்டு யாரு உணர்றா? உங்களுக்கு எது சுதந்திர தினம்? ஆகஸ்ட் 15 அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு சார்? அப்புறம் எப்படி இந்த கருத்து? மோடி சொன்னாதான் நீங்க கேட்டாலும் நியாயம் இருக்கிறது. சரி. அவர் சொன்னார்னு வச்சு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் தொலைச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் என்ன சார் கிடைக்கும்? சரி, இதே திருக்குமார்ட்ட நான் பலமுறை விவாதிச்சிருக்கேன். திராவிடர் கழகத்தை சேர்ந்த சில பெரியாரியவாதிகள் கந்த சஷ்டி கவசம் குறித்து பேசும்போது ரொம்ப ஆக்ரோஷமா பேசிருக்கீங்க. அவங்க பேசுறதுனால எந்த பின்விளைவும் இல்ல, திமுகல இருந்து இல்ல முதலமைச்சர் அப்படி சொல்லி இருந்தா பரவாயில்ல, நாங்க எதிர்ப்போம் அப்படி நீங்க சொன்னீங்களா? இல்லங்க. கேக்குறது கரெக்டா இல்லையா? நான் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்ல. நீ அப்படி எல்லாம் பேசுனது பேசிருப்பேன். நான் பேசிருப்பேன். இல்ல ஞாபகம் இல்ல. மாத்தியல பேசுறீங்களா? எப்படி மறக்கறீங்க? அவசரத்துல மறந்துருது. அவசரத்துல மறனா நீ தான் செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்க. செக்லிஸ்ட் போட்டு அந்த பேப்பர் எங்க வச்சேன்னு மறந்துட்டேங்க. அல்ல மறந்துறீங்க. மாத்தியல பேசுறீங்களா? மாத்தியல நான் பேச எனக்கு ஞாபகம் இல்லன்னு தான் சொல்றேன். என்ன எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு இருக்க நீங்க? இப்படி மறந்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கைய வாழ முடியாது. ரொம்ப கஷ்டமா போயிரு பாத்துக்க. ஓ மறந்துட்டு போயிடுறாங்க. என்ன ஒரு கவனம் இல்லங்கற. நான் கவனம் இல்லாம வாழ்க்கைய வாழ்றது. இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை இங்க இருக்கிறவங்க சரி இருங்க, நாங்க இங்க தான் இருப்போம், நாங்க சரி அலோ பண்ணியாச்சு. நீங்க என்னங்க அலோ பண்ணீங்க? நீங்க யார அலோ பண்ணீங்க? நீங்க யார அலோ பண்ணீங்க? நீ யாரா? நீ யாரா எங்க அம்மா பாக்க? நீ யார்? Who are you? அதாவது கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய வரட்டுச்சான். அமல கட்டி விட்டு நாயை விட்டு கடிக்கணும்டா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதெல்லாம் அலோ பண்ணுங்க. நீங்க யார் அலோ பண்ணா? நீங்க யார் அலோ பண்ணா? அவங்க இந்த நாட்டு குடிமக்களா இல்லையா? குடிமக்களா இல்லையா? நீங்க யார் அலோ பண்ணா? இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனா இங்க ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கணும். நீங்க அத வாபஸ் வாங்க. நீங்க யாரு? கேள்வி ரொம்ப சிம்பிள். நீங்க வார்த்தையை திரும்ப பெறுங்க. திரும்ப பெறுங்க. நீங்க யார் அலோ பண்ணா? நீங்க யாருங்க அலோ பண்றது? சொல்லுங்க. யார பாத்து என்ன கேள்வி கேக்குற? சரி விடு. என்ன வார்த்தை கேட்டானாம? ஏடடே. போட்டவர்கள் யார் அலோ பண்ணா? நீங்க யார் அலோ பண்றது? நான் சொல்றது வரலாறு. என்ன வரலாறு? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடுனே அதெல்லாமா? நீங்க யார் அலோ பண்றீங்க? யார் அலோ பண்றீங்க? கெட் அவுட் ஆஃப் தி உன் கால் இந்த மண்ணில் படக்கூடாது. நீ என் பார்வையிலே இருக்கக்கூடாது. சொல்லல. இதெல்லாம் அனுமதிக்க அலோ பண்ண. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கலாம்?
நீங்க ஏற்க முடியாதுங்க. உங்க கருத்தை ஏற்க முடியாது, விட்டுருங்க. பிரபஞ்சமே தூந்தால் 4 ரிவர்ஸ் அங்க போறதுல இது பாட மாட்டீங்க, அவ்வளவுதானா? பிரபஞ்சமே தூந்தால் 4 ரிவர்ஸ் அங்க போறதுல இது பாட மாட்டீங்க. டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல ஏ மக்கட்ட டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நன்றி. நாசமாக்குறதுக்கு உருவான கட்சி கம்யூனிஸ்ட். என்னங்க எதுக்கு என்ன பேச்சு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நன்றி. நாசமாக்குறதுக்கு உருவான கட்சி கம்யூனிஸ்ட். என்ன வார்த்தை இது? இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆறீங்க? நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. அவர் விட்ரா பண்ணணும். அவர் விட்ரா பண்ணலைன்னா அவரை பேசவே விட மாட்டார். Who is he? கொஞ்சம் டைம் கொடுத்தா நீங்க வெளியே போங்க. நீ இன்னும் போலையா? ஓ அப்பர் சென்டிலாம் கூட்டிட்டு உடனே வெளியே போடான்னு சொன்னல, ஏன்டா என்ன போல நீ? வெளியே போங்க. இங்க பேச முடியாதுங்க. அவர் பேசினாருன்னா நான் இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது சரியா கிடையாது. இது தேச துரோகம். இனிமே நீங்க இருக்க சொன்னா கூட இருக்க மாட்டோம். ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு, உன்னை இருக்க சொல்றக்கு. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. சரி, இது தேச துரோகம். இந்திரகுமார் அவர் பேசிய பேச்சுக்கு கடுமையான கண்டனங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் வாழும் உரிமையை கொடுப்பதற்கு இவர்கள் யாருமே கிடையாது.